தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி உயிர்ப்பு ஞாயிறு. விண்ணக வல்லமைகளே மகிழ்வீர், தேவ தூதர்களின் கூட்டமே மகிழ்ந்து பாடுங்கள். கடவுளின் சிம்மாசனத்தை சுற்றியுள்ள படைப்புகளே களி கூறுங்கள். நமது அரசரான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இரட்சிப்பின் எக்காலத்தை முழங்குங்கள். பூமியே, உன் அரசனின் பிரகாசத்தில் ஜொலித்து ஒளிவீசும் மகிமையில் மகிழ்வீர். கிறிஸ்து வென்றார், மகிமை உங்களை நிரப்புகிறது, இருள் என்றென்றும் மறைகிறது. அன்னையாம் திரு அவையே மகிழ்வீர், மகிமையில் களி கூர்வீர். உயிர்த்தெழுந்த இரட்சகர் உங்கள் மீது பிரகாசிக்கிறார். கடவுளின் மக்கள் அனைவரின் மகத்தான பாடலை எதிரொலித்தது. இந்த இடம் மகிழ்ச்சியால் அதிரட்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 2 முடிவுள்ள வார்த்தைகள். வாரத்தின் முதல் நாளில் மகதலேனா மரியாள் அதிகாலையில் இருள் நீங்கும் முன்பே கல்லறைக்கு வந்து கல்லறையின் மீதிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டாள். உடனே அவள் ஓடிப்போய் சீமோன் பேதுருவிடமும் இயேசு அன்பு கூறிய மற்ற சீடரிடமும் சென்று, அவர்கள் ஆண்டவரை கல்லறையிலிருந்து எடுத்துச் சென்று விட்டார்கள், அவரை எங்கே வைத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவின் மீதான அவரது அன்பும் பக்தியும் உண்மையானவாகவே இருந்தன. மகதலா மரியாளின் அன்பு மிகவும் வியக்கத்தக்கது. ஆனால் அவர் கண்டவற்றின் முழுமையான யதார்த்தத்தை அவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. மற்ற நற்செய்திகள் கல்லறையில் இருந்த மற்ற பெண்களை குறித்து காட்டினாலும் யோவான் மரியாவை முன்னிலைப்படுத்துகிறார். இதற்கு காரணம் அவர் கிறிஸ்துவிடம் சந்தேகத்திற்கு இடமின்றி மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார் என்று புனித அகுஸ்தினார் குறிப்பிடுகிறார். கல் உருட்டி அகற்றப்பட்டதை கண்டபோது மரியாள் மகதலேனா உடனடியாக செயல்பட தன் அன்பினால் தூண்டப்பட்டார். புனித யோவான் கிறிசோஸ்தம் அவர் சொல்லுகிற போது, அன்பின் முழு வேகத்துடன் சீடர்களிடம் ஓடினார் என்று இதை பற்றி கூறுகிறார். அவர் கண்டதை சீமோன் பேதுருவிடமும் யோவானிடமும் சொல்லும்படி அவருடைய பேரார்வம் அவரை தூண்டியது. தாமதமின்றி இறைவனை தேட அன்பு நம்மை எவ்வாறு தூண்டுகிறது என்பதை இது நமக்கு காட்டுகிறது. ஆழ்ந்த அன்பு இருந்த போதிலும் மரியாள் வெறுமையான கல்லறையின் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டாள். அவர்கள் ஆண்டவரை கல்லறையிலிருந்து எடுத்துச் சென்று விட்டார்கள், அவரை எங்கே வைத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற அவளுடைய உணர்ச்சி பூர்வமான பதில் தனக்கு முன்பாக விரிந்து கொண்டிருந்த அந்த மர்மத்தை புரிந்து கொள்ள அவள் பட்ட போராட்டத்தை வெளிப்படுத்துகிறது. நம்மில் பலரைப் போலவே அவளும் கடவுள் மீதான ஆழ்ந்த நம்பிக்கை விட உணர்ச்சிகளாலேயே உந்தப்பட்டாள். அவளுடைய தவறான புரிதலால் இயேசு நிச்சயமாக அதிருப்தி அடையவில்லை. அவள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த போது ஆரம்பத்தில் அவரை தோட்டக்காரர் என்று தவறாக நினைத்தாள். அது உயிர்த்தெழுதலை பற்றிய அவளுடைய புரிதல் இன்னும் விரிவடைந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. அப்படி இருந்தும் இயேசு அவள் இருந்த நிலையிலேயே அவளை சந்தித்து ஆழமான விசுவாசத்தை நோக்கி அவளை வழிநடத்தினார். நமது உணர்ச்சிகள் நல்லவையாக இருந்தாலும் அவை விசுவாசத்தால் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அப்போதுதான் அன்பு முதிர்ச்சியடைந்து மேலான நம்பிக்கையாகவும் புரிதலாகவும் மாறும். இன்று உயிர்த்தெழுதல் கணத்தில் மரியாள் மகதலேனா பெற்ற அனுபவத்தை தியானித்து பாருங்கள். அவளைப் போலவே நமது புரிதல் முழுமையடையாத நிலையிலும் பேரார்வத்துடன் நாம் ஆண்டவரை தேட நாமும் அழைக்கப்படுகிறோம். அவளைப் போலவே நாம் இருக்கும் இடத்திலேயே இயேசு நம்மை சந்தித்து மென்மையாக நம்மை ஆழமான விசுவாசத்திற்குள் வழிநடத்துவார் என்று நாம் நம்பலாம். நாம் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இவ்வேளையில் உங்கள் அன்பு அதன் அனைத்து உணர்வுகளுடன் அருளால் மேலும் முழுமையாக தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று இன்று இணைந்து மன்றாடுவோம். அதன் மூலம் நாமும் புதுப்பிக்கப்பட்ட புரிதலுடனும் மகிழ்ச்சியுடனும் கிறிஸ்துவை சந்தித்து அவருடைய சாட்சியமாக மாற இந்த நாளில் இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனை தந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தையும் சாபத்தையும் பாவத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகிறோம். மரணம் தனது கைகளில் உம்மை மறைத்து வைக்க முடியவில்லை. நீர் வெற்றி வீரராக உயிர்த்து
வந்தது போல எங்கள் வாழ்வுக்கு உயிர்ப்பின் நம்பிக்கை தந்து கொண்டிருக்கும் உமது வல்லமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கல்லறைகள் எங்கள் முடிவுகள் அல்ல. வெறுமைகள், தனிமைகள், இழப்புகள், பாலைவன அனுபவங்கள் எங்களை கல்லறைகளில் அடைத்து வைக்க முடியாது. உயிருள்ள தேவன் நீர் எங்களோடு இருக்கும் வரை எங்களுக்கு மரணம் இல்லை என்பதை உணர்ந்து, உயிர்ப்பின் தேவனே, உம்மை எங்கள் வாழ்வில் கண்டுகொள்ள அருள் தாரும். விசுவாசத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்கவும், கடவுளை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டிருப்பார் என்ற விசுவாச வார்த்தைகளை எங்களுள் தியானிக்கவும், அதன் மூலமாக அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு நம்பிக்கையின் வெளிச்சமாக மகதலான் மரியாவைப் போல உயிர்த்த இயேசுவை அறிவித்து இந்த உலகத்தின் சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை தருவீராக. இன்று அழிந்து கொண்டிருக்கும் உலகத்தினுடைய மக்கள் மத்தியிலே வாழ்வின் அடையாளமாக எங்களுடைய செயல்பாடுகள் அமைய, எமது பிள்ளைகளுக்கும் வருங்கால தலைமுறைகளுக்கும் உயிர்ப்பின் ஆற்றல் அவர்களுள் செயல்பட்டு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ, பாவத்தை விட்டொழிக்க, பரிசுத்த வாழ்வுக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க இறையருள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களோடு தங்கியருளும், அவர்களை வழிநடத்தும். எம்மாவு சீடர்களோடு வழிநடந்த ஆண்டவரே, வாழ்வின் சோதனை நேரத்திலே எங்கள் கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தி, எங்கள் உள்ளத்தில் பற்றியெரிகிற நெருப்பை உண்டாக்கி, அதன் மூலமாய் நம்பிக்கையோடு எருசலேம் சென்று உமது திட்டங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படவும், மன்றாட்டுக்கள் கேட்கப்படவும் இந்த நாளை அன்புடன் அர்ப்பணிக்கின்றோம். உயிர்ப்பின் ஆற்றலால் உமது அன்பு பிள்ளைகள் வாழ்வடைய இன்று அருள் தருவீராக. ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜெபக்குழுவினருக்கு என் அன்பார்ந்த உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹாப்பி ஈஸ்டர், உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஆமேன்.